கைரேகை பகுதியில் நாம் ஒவ்வொரு ரேகையாக பார்த்துன்னு வரோம். பிரதானமான ரேகைகள் 7 பார்த்தோம். அடுத்தது உபரேகைகள் 7 பார்த்துன்னு இருக்கோம். உபரேகைகள் 7ல் வந்து 3வது ரேகையாக 2ஆக ஜாயின் பண்ணிக்கிறோம். கங்கண ரேகைகள் இதுக்கு மட்டும் ஜாயின் பண்ணிக்கணும். 2 கங்கண ரேகைகளை பற்றி பார்க்க போகிறோம். கங்கண ரேகைகள் ஒருவருக்கு எங்கே இருக்கும், எப்படி இருக்கும், என்ன பலன்? அதாவது கங்கண ரேகைகள் 2ஆக சொல்கிறோம். எங்கே இருக்குன்னு கேட்டால் கையை நன்றாக பாருங்கள். உள்ளங்கையில், இது உள்ளங்கை, இது வழியில் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் விரல்கள் முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் கங்கண இடம்னு பேர். கங்கண பிராப்தினா திருமண பிராப்தின்னு ஒரு பழமொழி உண்டு, ஒரு மீனிங் உண்டு. இந்த கங்கண ரேகை வந்து இங்கே இருக்கும், இதுக்கு கீழே இருக்கும், மணிக்கட்டுக்கு கீழே இந்த இடத்துல இருக்கும். நன்றாக பாருங்கள். மெலிசா 1 இருக்கும், இல்லை 2 இருக்கும், இல்லை சில பேருக்கு 3 இருக்கும். மீண்டும் கூறுகிறேன், கங்கண ரேகைகள் ஒன்றுக்கு மேலாக இரேகைகள் இருந்தால் நீளவாட்டத்தில் இருக்கும், 2, 3 இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் கங்கண ரேகைகளால் பலன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னாக்கா சில பேருக்கு 1 இருக்கும். அதனால் திருமணம் அவர்களுக்கு நடப்பதற்கு அதிகம் வாய்ப்பு இருக்கிறது. அப்போ 2 திருமண ரேகை போல் 2 கங்கண ரேகைகள் இருந்தால் நல்லதான்னு கேட்பீங்க. 2 கங்கண ரேகைகளோ 3 கங்கண ரேகைகளோ இருந்தால் அவர்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக அமையாது. அதாவது எல்லாமே சக்ஸஸாகவே வாழ்க்கை ஆகிட்டுனா என்ன இருக்குது? வாழ்க்கைனா இனிப்பும் இருக்கணும், கசப்பும் இருக்கும். அதே போல் கசப்பை சொல்லும்பொழுது நாம் ஏற்றுக்கணும். இனிப்பை ஏற்றுக்கும் போது கசப்பையும் ஏற்றுக்கிறோம்ல. அதுபோல் 2க்கு மேற்பட்ட கங்கண ரேகைகள் 2, 3, 4 அது மாதிரி இருந்தால் அவர்களுக்கு தாம்பத்தியம் சரியாக அமையாது. அதனால் கூடுமான வரையில் அந்த ரேகைகள் நம் கையில் இல்லாமல் நாம் பார்த்துக்க முடியுமா? முடியும். ஏன்னா ஆல்ரெடி டிசைடட், ஏற்கனவே ரேகைகள் படைக்கப்பட்டது. அதை வந்து மாற்றுவதற்கு யாராலையும் முடியாது. மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், நாம் வந்து அதை மாற்ற முடியாது. ஆனால் நம்மளுடைய எண்ணங்கள் மூலமாக ரேகையினுடைய அந்த டார்க்னஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி அழிக்கிறா போல், ரப்பரில் பென்சில் எழுதினதை தேய்ச்சி அழிக்கிறோம்ல, அதே போல் அழிக்கக்கூடிய வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டால், கங்கண ரேகைகள் குறைவாக இருப்பதற்காக நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு ரேகை இருந்ததுனாக்கா நல்லது. பெண்களுக்கு வந்து வீக்னஸ், ரொம்ப வீக்காக இருப்பாங்க, உடம்பு படுத்து போயிடும். கங்கண ரேகை சரியாக இல்லைனாக்கா அவர்களால் திருமண வாழ்க்கையில் சிறப்பாக இருக்க முடியாது. ஆண்களுக்கு ரொம்ப இது நல்லது. அதே சமயத்தில் வேற ஒரு பகுதியும் அரெஸ்ட் ஆகிடும். என்னன்னு கேட்டாக்கா, கங்கண ரேகை ஆண்களுக்கு 2, 3, 4ன்னு சில பேருக்கு இருந்ததுனாக்கா ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் வரும். அவங்களுக்கு மேரேஜ் லைஃப் வந்து பிரதானமாக திருப்தியாக சந்தோஷமாக இருக்காது. சில பேர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்தாக்கா ஒரு சிலர் அந்த வாழ்க்கையிலேருந்தே வெளியில் வந்துடுவாங்க. அதாவது விவாகரத்து அளவுக்கு கூட போகும். அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும். அதே போல் பெண்களுக்கு கங்கண ரேகைகள் அடி மட்டத்தில், திருப்பியும் சொல்கிறேன் பாருங்கள், 2வது ரேகை இந்த கங்கண ரேகை பெண்களுக்கு, வீட்டில் பெண்கள் இருப்பீங்க பாருங்கள், இந்த 2வது இருக்கக்கூடிய கங்கண ரேகைகள் வந்து இங்கே பாதி கட்டாக எடுத்து திருப்பி இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே பாதி கட்டாக எடுத்துன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கேப் இருக்குது. இப்போது இதை பாருங்கள், என்னுடைய விரல் இந்த கேப் இருக்குல்ல, அந்த அளவு கேப் இருக்கும். இங்கேருந்து ஆரம்பித்து இதுவரையில் இருக்கும், இங்கேருந்து ஆரம்பித்து இதுவரையில் இருக்கும், நடுவில் கேப் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தவறாக நினைக்காதீங்க. அவர்களுக்கு ஆனால் இப்போ வந்து காமன் ஆகி போச்சு. எது? அறுவை சிகிச்சை. அறுவை சிகிச்சை மூலமாக தான் ஒரு சிசுவை வெளியில் எடுக்கணுன்றது காமன் ஆகிடுது. அதாவது சிசேரியன்னு சொல்கிறோம். அந்த காலத்தில் ரோமாபுரியை ஆண்ட பெரிய ராஜா ஜூலியஸ் இருக்குல்ல, அவர் பிறந்தார். அவர் தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து அவர் எப்படி வெளியில் வந்தார்னா, அந்த காலத்திலேயே அறுவை சிகிச்சை மூலமாக சிசேரியன் மூலமாக தான் வெளியில் வந்தார். அதனால் சிசேரியன் மூலமாக வெளியில் வந்ததுனால அந்த குழந்தை வந்து ஏதாவது வேற ஒரு இதில் இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. மிகவும் அறிவாளியாக, அந்த அறிவு என்பது அப்படி இருக்கும், அபார சக்தி உடையவராக, சூட்சும அறிவு உடையவர்களாக இருப்பார்கள். அப்போது கங்கண ரேகையால் நல்லதும் இருக்குது. எப்படின்னு கேட்டாக்கா, சிசேரியனால் நல்ல குழந்தைகளை பெற்றெடுக்க முடியும். ஒரு தாய் சிசேரியன் ஆயிட்டா அப்படின்றதுனால நாம் அவர்களை அலட்சியமாக பார்க்கக்கூடாது. நார்மல் டெலிவரி இல்லை என்றாலும் சிசேரியன் மூலமாக வரக்கூடிய இந்த குழந்தையானது அபார அறிவு சக்தியோடு இருக்கும்.
சிசேரியனுக்கு அந்த அளவுக்கு இருக்குது. வேண்டுமென்றே சிசேரியன் இல்லாமல் அது தவிர்க்கப்பட முடியாத காரணத்தால் சிசேரியன் வரும்பொழுது அந்த குழந்தையானது அறிவுள்ள குழந்தையாக இருக்கும். இப்படி கங்கண ரேகைகளுக்கு பல சிறப்புகள் இருக்குது. தொடர்ந்து நாம் அடுத்தடுத்த ரேகைகளை நாளை தெரிந்து கொள்ளலாம்.